ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் ப்ளஸ் அதன் மூலமாக நம்ம எப்படி தங்க நகைகள் வாங்குகிறோம், என்னுடைய அனுபவபூர்வமாக கிடைக்கிற மணி சேவிங் டிப்ஸ் தான் நான் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ளீஸ் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோவோடு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, சிறுவாடு. இந்த வார்த்தை இல்லை இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தையை சிறுவாடு பற்றி உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சிறுவாடு அப்படின்னா இது கிராமப்புறங்களில் பயன்படுத்தக்கூடிய சேமிப்பு, அதுவும் இல்லத்தரசியாக இருக்கும் பெண்களின் சேமிப்பு. பெரும்பாலும் சிறுவாடு சேமிப்புங்கிறது கண்டிப்பாக கிராமப்புறங்களில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. சிறுவாடு சேமிப்புங்கிறது கிராமத்தின் பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு மறைமுகமான சேமிப்புனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சேமிப்பை எப்படி பல வழியில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் சேமிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஜென்ரலாக. ஆனால் ஆண்களுக்கும் இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகமாக பெண்களுக்கும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்படி கணவர் கொடுக்குற வருமானத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செலவுக்கு போக கிடைக்கிற அந்த கடைக்கு போகிற சில்லற காசு, ஏதாவது 10 ரூபா 20 ரூபான்னு கிடைக்கிற நோட்டு, இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சமையல் அறையில் மசாலா கொட்டி வைக்கிற மாதிரி இருக்கிற டப்பாவில் அதில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி போட்டு போட்டு வச்சுட்டே வரும்போது அது ஒரு நாளடைவில் ஓரளவுக்கு ஒரு மாத காலம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு தொகை கிடைக்கும். அந்த தொகையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முதலீடு பண்ணுவாங்க. இந்த பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, மண்பானை உரி அப்படிங்கிறதுல தான் பெரிய பெரிய கட்டான பணத்தை கூட அதில் வச்சு அவங்க எடுப்பாங்க. பீரோ அப்போல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் அவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போது என்ன பண்ணுறாங்க, டப்பாக்களில் அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. அது கணவருக்கும் சில டைம் உதவியாக கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்களுடைய வழிமுறை என்னன்னு பார்த்திங்கன்னா, செலவுகளை கம்மி பண்ணுவாங்க. செலவுகளை எப்படியெல்லாம் கம்மி பண்ணி அதில் கிடைக்கிற ரூபா கூட நம்ம அந்த டப்பாவில் போட்டு வைக்கணுங்கிற சேமிப்பு எண்ணம் வரும். அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழி வாங்குவாங்க. கோழி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிராமப்புறங்களில் அது ஈஸியாக எல்லோரும் பண்ணக்கூடியது. கோழி வாங்கிட்டு அதுலேருந்து கிடைக்கிற முட்டையை நாட்டுக்கோழி முட்டைன்னு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டை 15 ரூபா 16 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த மாதிரி முட்டை விற்பாங்க. அப்புறம் கறியை கறி கடைக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. கோயிலுக்கு நேந்தி விடுவாங்க. கோயிலுக்கு நேந்தி விட போகிறேன்னு சொல்லி சில பேர் காசு கொடுத்து வளர்க்க விடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆடு வாங்கி வளர்ப்பாங்க. ஆட்டுப்பால் ஆடை கறி கடைக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி கிடா விருந்து இந்த மாதிரி கோயில்களுக்கும் கொடுக்குவாங்க. இன்னும் சில பேர் என்ன பார்த்திங்கன்னா, அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க பேங்க்குங்கிறத அதிகமாக நம்ப மாட்டாங்க. அதை விட போஸ்ட் ஆஃபீஸை நம்புவாங்க. ஏன் பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கும் கண்டிப்பாக. பேங்க்குங்கிறது சிட்டியில் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது எல்லா கிராமங்கள்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அதனால அதில் இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி. இப்போ கூட பார்த்திங்கன்னா, பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப நம்புவாங்க. அதில் தான் அந்த பணத்தை போட்டு வைப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் பணம் கிடைக்கும். ஆர்டியாவோ எஃப்டியாவோ அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு போடுவாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சில பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ வட்டிக்கு விடுவாங்க. அது மூலயமா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இன்னும் சில சேமிப்பு செஞ்சு இன்னும் பெரிய விஷயங்கள் செய்வாங்க. தங்க காசு வாங்குவாங்க, சின்ன சின்ன நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பாங்க. இன்னும் அதிகம் பணம் இருந்தால் நிலம் வாங்குவாங்க. இல்லைன்னா வீடு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரேடியாக வீடு கட்டிட மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு பங்கு வீடு கட்டுவாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி கட்டிட்டு போவாங்க. இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் முக்கியமாக என்னென்னா, கணவருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான விஷயம் அந்த டைமில் பணம் தேவைப்படுதுங்கும் போது கணவருக்கு இவங்க எடுத்துகிட்டு போய் அதை கொடுப்பாங்க. அது ரொம்ப கணவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கொடுத்து உதவுவாங்க.
அப்போது சிறுக சிறுக சேமித்து பல பெரிய விஷயங்களை வந்து இவங்க செய்வாங்க இந்த கிராமத்து பெண்கள். இந்த இந்த விஷயத்த தான் நம்ம இப்போ பண்ணணுங்கிறத நம்ம இது மூலயமா கற்றுக்குறோம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் சிறுக ரூ. 1 தானே அப்படின்னு நம்ம நார்மலாக நினச்சிரும். ஆனால் அந்த ரூ. 1 நாளைக்கு சேர்த்து வச்சா எவ்வளோ பெரிய காசாக வந்து மாறும். அதுபோல தான் எல்லாரும் சேர்த்து வச்சு பயனடையணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு நீங்கள் தேடாமையும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.